சத்திய வசனத்தை கைக்கொள்ளாமல் கட்டிட சபையும் சபை போதகருமே பிரதானம் என்று நம்பி நியாயப்பிரமாணத்துக்குள் விழுந்த ஒரு விசுவாசி, அதாவது வஞ்சிக்கப்பட்ட விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவும் சந்தித்து கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. அதாவது இந்த கற்பனை வசனத்தின்படி தான் இருக்கும். இப்போ அந்த வஞ்சிக்கப்பட்ட விசுவாசி, ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெண்ணாடை அணிந்து ஆலயம் செல்வேன். 9 மணி ஆராதனை என்றால் 8 மணிக்கே சென்று விடுவேன். ஆலயத்தை சுத்தம் செய்வேன். நாற்காலிகளை வரிசைப்படுத்தி என் போதகருக்கு வேண்டிய அநேக உதவிகளை செய்வேன். அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து என் ஆலயத்தை நிரப்பினேன். அநேக ஆசீர்வாத கூட்டங்கள், உபவாச கூட்டங்களுக்கு வாலண்டியராக இருந்து பணி செய்துள்ளேன். தசமபாகம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ரசீது வழங்கவும், ஆராதனை முடிந்து செல்லும் விசுவாசிகளுக்கு மதிய உணவை கொடுக்கும்படியாகவும் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். எங்கள் கட்டிட சபை போதகர் அம்மாவுக்கு வேண்டிய அநேக பணிபடையை செய்திருக்கிறேன். இப்போ அதுக்கு பதில் ராஜா சொல்றார், இயேசு ராஜா, ஆக மொத்தம் எனக்காக நீ எதையும் செய்யலை. உன் போதகருக்கு விசுவாசியாகவும் உன் கட்டட சபைக்கு விசுவாசியாகவும் இருந்திருக்கிறாய். நீ என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று நான் சொல்லியிருக்க, கிறிஸ்துவின் சரீரமான சபையில் ஒரு அவயமாய் இருங்கள் என்று நான் சொல்லியிருக்க, உங்கள் பாரம்பரியத்தினாலே என் வசனத்தை அவமாக்கியது என்ன? ஒருவன் ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன் என்று நான் சொல்லியிருக்க, என் வீடு ஜப வீடு எனப்படும் என்று நான் சொல்லியிருக்க, ஆலயமான உன் சரீரத்தை பரிசுத்தப்படுத்து என்று நான் சொல்லியிருக்க, நீ மாம்சத்தின்படி கட்டிட ஆலயத்தை சுத்தம் செய்து உன் ஆத்துமாவை வஞ்சித்தது என்ன? என் வசனத்தை கொண்டு உன் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தாமல் கள்ள போதகர்களின் நய வசனப்பில் சிக்குண்டதென்ன? நான் வாசம் செய்யாத மனுஷர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு நீ சென்றதென்ன? வெளித்தோற்றத்தை சுத்தம் செய்து உட்புறத்தை சுத்தம் செய்ய தவறியது என்ன? என் வசனத்தை கொண்டு புது சிருஷ்டியாய், தேவனுடைய பிள்ளையாய், பரிபூர்ண சற்குணராய், பக்தியுள்ள சந்ததியாய் உங்களை மாற்றுங்கள் என்று நான் சொல்லியிருக்க, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றியது என்ன? நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பையும் என் புண்ணியங்களையும் அறிவிக்கும்படி உன்னை நான் தேர்ந்தெடுக்க, நீ என்னை நற்செய்தியாய் அறிவிக்காமல் உன் போதகருக்கு அடிமையாயிருந்து பரிசுத்தத்தையும் ஜீவனையும் இழந்தபடியால் நான் உன்னை புறம்பே தள்ளுகிறேன். நீ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்காதபடியால் பரலோக ராஜ்யத்தின் தகுதியை இழந்து போனாய். நான் சொன்ன வசனமே உன்னை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று நீ அறியாமல் போனதென்ன?